மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ரஜினிகாந்த் கட்சி தொடங்குறதா அறிவித்த நாள். 2019ல 19ஆம் தேதி இதே ஏப்ரல் 19ல ரஜினி அறிவிச்சாரு அரசியல் வரது உறுதி. எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. சோ அந்த நாள்ல வேறொரு செய்தி ரெக்க கட்டி பறக்குது. இன்னொரு தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு சினிமாவில இருந்து. அவரு முக்கிய கட்சி ஒன்னோட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. அது எந்த கட்சி, அது பின்னணி என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். அதே மாதிரி இன்னைக்கு தந்தை மகனுக்கு இடையிலான மோதலா பார்க்க முடியுதா அல்லது கட்சியில இரு நிர்வாகிகளுக்கு இடையிலான மோதலா பார்க்கணுமா அப்படிங்கிறது. அதாவது தந்தைகள் மகன்கள் வச்சுக்கலாம் போட்டீங்கன்னா விஜய்ல இருந்து வரணும், விஜய்ல இருந்து அன்புமணி. இதுல அது அப்படி இல்லைங்க, அது நிர்வாகிகளுக்கு இடையிலான மோதல் தான் அது அப்படின்னு சொல்லப்படுது. துரை வைகோ ராஜினாமாவும் அதன் பின்னணியும் அதை பத்தி பேசிடுவோம். அதே மாதிரி வக்ஃப் வாரிய சட்டத்துக்கு எதிராக இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் எதிர்ப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வர நிலையில ஒரு போரா முஸ்லீம் அந்த சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் பலரும் பிரதமர் மோடியை சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. வக்ஃப் சட்டத்திற்கு தங்களது ஆதரவையும் தெரிவிச்சிருக்காங்க. யாரு இவங்க பின்னணி என்ன, ஏன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்த்துருவோம். அதையடுத்து அரக்கோணம் நிகழ்ச்சி ஒண்ணுக்காக விசிக தலைவர் திருமாவளவன் போகும்பொழுது அவரது காரை வழிமறித்த பாமக நிர்வாகிகள் வழிமறிச்சு இன்விடேஷன் கார்டு கொடுத்திருக்காங்க. திரும்ப அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி இருக்கு. அதனுடைய பின்னணி, அதற்கான வாய்ப்பு, இது அனைத்தும் பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். இன்னைக்கு தமிழக அளவுலே பெரிய செய்தி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மதிமுக நடந்த ஒரு பெரிய மாற்றம் தான். அதாவது நாளைக்கு நிர்வாக குழு கூட்டம் போடுறதா இருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மதிமுகவோட முதன்மை செயலாளராக இருந்த துரை வைகோ அந்த பதவியில் இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்ற காட்டமான அறிக்கை யாரும் எதிர்பாராத விதத்தில் கொடுத்துருக்காரு. இந்த அறிக்கையை ரொம்ப சர்ப்ரைஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி ஏற்கனவே துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் பெரிய ஒரு மோதல் போயிட்டு இருந்தது கட்சிக்குள்ள. ஏன்னா பல மாவட்டங்கள்ல மல்லை சத்யாவை நீக்க கோரி தீர்மானங்கள்லாம் போட்டாங்க. அதுக்கு வைகோ என்ன சொன்னார் அப்படின்னா, மல்லை சத்யாவை நீக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதியா நின்னார். இப்போ அந்த மோதல் எங்க வந்திருக்கு அப்படின்னா, வைகோவுக்கு தம்பியா மகனா அப்படின்ற ஒரு மோதல் விட்டுருக்காங்க. ஏன்னா மல்லை சத்யா வைகோ ஆரம்பிச்ச காலத்தில் இருந்தே கூட பயணிக்கிறவர், துரை வைகோ அவருடைய மகன். சோ 2 பேருமே வைகோவுக்கு முக்கியம். ஆனா இந்த 2 பேரோட மோதல் கட்சியை எங்க கொண்டு போக போகுதுன்னு பார்க்கும்போது தான் பெரிய ஒரு கேள்வியை எழுப்புது. ஏன்னா அந்த அறிக்கையில பல முக்கியமான விஷயங்களை துரை வைகோ பகிர்ந்துக்கிறார். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மல்லை சத்யா போன்ற பேரையே அவர் யூஸ் பண்ணல, ஆனா இன்டைரக்டா அவர் தான் தாக்குறாருன்னு தெரியுது. குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாதிரி முதுகுல குத்துறாங்க சில பேரு. அதாவது நான் முதன்மை செயலாளரா வந்ததை சகித்து கொள்ள முடியாம சில பேர் பத்திரிகைக்காரங்களை பார்த்து தவறா செய்திகள்லாம் சொல்றாங்க, கட்சி மீது பழியெல்லாம் சுமத்தி அதுல சந்தோஷமா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கிற சமயத்துல நான் அந்த பதவியில் இருக்கிறதுக்கு விரும்பல, அதனால இதுல இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அறிக்கையில சொல்றாரு. இந்த அறிக்கை டைமிங் தான் முக்கியம். ஆனா ஏற்கனவே தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு தயாராயிட்டு இருக்கிற சமயத்துல பல கட்சிகள்ல தந்தைகள் வெர்சஸ் மகன்கள் அப்படின்ற ஒரு அதிகார மோதல் போயிட்டு இருக்கு இல்லையா. இதுல துரை வைகோட அறிக்கை கட்சிக்குள்ள பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கு. இதனால வைகோவுக்கே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அறிக்கை வர்றது. அவரே ஒரு தொலைக்காட்சி பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சமாதான முயற்சிகள் இதுல அதிகமா நடக்குது. துரை வைகோ கொடுத்த ராஜினாமாவை வைகோ ஏத்துக்கல, அவரோட வீட்டுல போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த மதிமுக நிர்வாக குழு கூட்டத்துல தான் வைகோவோட முடிவு அறிவிப்பாங்க. இதுல நாளைக்கு மாலை செய்தியாளர்களை சந்திக்கிறேன் அப்படின்னு மல்லை சத்யா சொல்லியிருக்காரு. சந்திப்புல என்னென்ன பேச போறாருங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. அதே சமயம் கட்சி துரை வைகோ பின்னாடி தாங்க நிக்குது. பல நிர்வாகிகள், பல மாநில நிர்வாகிகள் இருந்து, பல அணிகள் இருந்து பலரும் துரை வைகோக்கான ஆதரவை தான் சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டே வராங்க. ஆனா இதுக்கு முன்னாடி துரை வைகோ எதிர்த்தவங்க எல்லாம் யாருமே கட்சியில கிடையாது, வெளியேறிட்டாங்க. அதாவது வாரிசு அரசியல் எதிர்த்து தான் மதிமுகவை தொடங்கினார் வைகோ. இப்ப அங்கேயே வாரிசு அரசியலா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுதான் பல மூத்த நிர்வாகிகளை வெளியேறினார். அதற்கு வைகோ விளக்கம் கொடுத்தாரு. அதாவது துரை வைகோ வரலாமா வேண்டாமான்னு ஒரு உயர்நிலை குழு கூட்டத்துல ஒரு தேர்தல் வைக்கிறாங்க. அந்த வாக்குச்சீட்டுல அடிப்படையில 106ல 104 பேர் துரை வைகோ வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வைகோ சொல்லியிருந்தாரு, இது வாரிசு அரசியல் அது வராது, ஜனநாயகப்படியான ஒரு தேர்வுல தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறத வைகோ அப்பயே விளக்கியிருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்து அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கிற சமயத்துல நாளைக்கு மல்லை சத்யா எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, என்ன மாதிரி கருத்துக்களை பகிர போறாரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதுல கூடுதலா ஒரு தகவலும் சொல்லப்படுது. மல்லை சத்யா வேறு கட்சிக்கு தாவலாம் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அதுல மல்லை சத்யாவை பொறுத்த வரைக்கும் போறதுக்கு ஒரு அவர் கொள்கையோட போறதுன்னா திமுக தான் சரியான இடமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா அதற்கு முன்னாடியே வைகோ திமுக கிட்ட மதிமுகவில இருந்து வரக்கூடிய யாரையும் கட்சிகள் சேர்த்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு அன்பு கட்டளையா சொன்னதாக தகவல்லாம் பல செய்திகள் வந்துச்சு. அதையும் இதையும் இணைச்சு வச்செல்லாம் பலர் கருத்து சொல்லிட்டு வராங்க. இப்ப எப்படி வைகோ துரை வைகோவை
சமாதானப்படுத்த போறாரு, எப்படி மல்லை சத்யாவை சமாதானப்படுத்தி கொண்டு போக போறாங்க. ஏன்னா ஒருவேளை மல்லை சத்யா போனார் அப்படின்னா அவரை பின்தொடர்ந்து பல நிர்வாகிகள் மாற்று கட்சிக்கு போற வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதுவும் தேர்தல் சமயத்திலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து கட்சிக்கு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ வைகோக்கு வந்து மீண்டும் ஒரு சிக்கல். ஆனா இதுதான் கடைசி சிக்கலா இருக்கு துரை வைகோக்கு. இதை அடுத்து கட்சியில இவர் எதிர்க்கக்கூடிய தலை அல்லது ஆளுமைங்கிறது அங்க யாருமே இல்ல அப்படிங்கிற வகையில இவர் தான் பலவீனமா தெரிகிறாரு மல்லை சத்யா அப்படிங்கறதா இப்போதைய தகவலா இருக்கு. சோ அப்ப இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, விஜய் வந்து ஒரு முக்கியமான கட்சியோட கூட்டணி வைக்க போறாரா அப்படின்ற கேள்விதான் வந்திருக்கு. என்ன அந்த கட்சின்னு கேட்டீங்கன்னா பாமக. அதாவது பாமகவோட விஜய் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பல கேள்விகள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த சைடு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி போறாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கான பேச்சுவார்த்தைகளாக நடத்தப்பட்டதா கூறப்பட்டுச்சு. அதற்கடுத்து இவர் வந்து இந்த 2.5 இயர்ஸ் நீங்க வச்சுங்க, 2.5 இயர்ஸ் நான் சிஎம் இருக்கிறலாம் சொல்லியிருந்தாரு. அதாவது கர்நாடகா ஃபார்முலாவை அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து இல்ல எங்களுக்கு அதிக சீட்டு வேணும்லாம் கேட்டிருந்தாரு. இப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறப்பவே அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க. சோ கொள்கை எதிரி கூட நம்ம போக முடியாது, அரசியல் எதிரி திமுக கூட பல கூட்டணிகள் இருக்காங்க அப்படிங்கறதுனால தாவேகாவுக்கு வேற வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இங்க வாங்க நாங்க கூட்டணியிலும் பங்கு தரோம், ஆட்சியிலும் பங்கு தரோம்னு சொன்னாலுமே அவரை நம்பி அவரை தலைமையா ஏத்துக்கிட்டு எந்த கட்சியும் அவர்கிட்ட போய் இதுவரைக்கும் சேர்ந்ததா செய்திகள் வெளியாகல. அது மாதிரி சந்தர்ப்பமும் எதுவும் இதுவரைக்கும் நடக்கல. சோ இந்த நேரத்துல தாவேகாக்கான ஒரே வாய்ப்பா இருக்கிறது பாமக, அது மாதிரி தேமுதிக எல்லாம் இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் சீனியர், நாங்க தான் முடிவெடுக்கணுங்கிற வகையில தான் அவங்க பேசிட்டு வராங்க. சோ பாமகவுக்கும் இருந்த சில வாய்ப்புகள்லாம் அடைபட்டுடுச்சு. இவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பிஜேபி கூட கூட்டணி போறதுதான். ஆனா பாமக வந்து விஜயோட கூட்டணி இருக்கிற மாதிரி இருந்தா அன்புமணி ஒத்துக்க மாட்டாரு. அன்புமணிக்கு வந்து பாஜக ஆதரவு செயல்பட்டு இருக்காரு. அதுதான் இப்ப பாமக பொறுத்த வரைக்கும் பெரியவர் ராமதாஸ் வந்து அதிமுக திமுக போன்ற கட்சிகளோட கூட்டணி போதான் விரும்புறாரு. அன்புமணி ராமதாஸ் எப்பவுமே பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கறத கட்சிக்குள்ள பிரச்சனையா இருந்துச்சு. அதை நீட்சியா தான் அமித்ஷா வர்றப்ப இவரது பதவியை அவர் பிடுங்கினாரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்ப பாமக பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட போறதும் ஒண்ணுதான், பாஜக கூட போறதும் ஒண்ணுதான். திமுக ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு கூட்டணி, சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டு வருது. சோ இதுல வந்து பிஜேபி கூட போலாங்கிற பேச்சு அடிபட்ட நேரத்துல தான் நம்ம ஏன் பிஜேபி கூட போகணும், நம்ம இப்ப சித்திரை பெருநாள் விழா எல்லாம் கொண்டாட போறோம், இது வந்து நம்ம கட்சிக்கு மறுபடியும் உயிர் ஊட்டும், இதை பயன்படுத்தி நம்ம விஜய் கூட கூட்டணி போயிட்டோம்னா நம்ம முதல்வர் அப்படிங்கிற அந்த அரியாசனத்தை நோக்கி நகரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் கூட ஒரு டீல் போட்டு 2.5 வருஷம் நம்ம 2.5 வருஷம் இதே ஃபார்முலா இங்கேயும் அப்ளை பண்ணிருக்காங்க. இதுல ராமதாஸ் முதல்வரா வரணும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வச்சு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டதா தகவல் வெளியா இருக்கு. இது உண்மையாகும் பட்சத்துல இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது குறிப்பா வட மாவட்டங்கள்ல ரொம்ப அதிகமான பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்ல. அது யூசுவலா வட மாவட்டங்கள்ல வந்து பாமக ஆதரவா தான் இருக்கும். ஆனா தமிழகம் முழுக்கவே வெற்றி வருமானு கேட்டா பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா பாமக பொறுத்தளவுக்கும் தமிழகம் முழுக்க அவங்களுக்கு கிளை இருக்கான்னு கேட்டா பெரிய கேள்விதான். ரெண்டாவது விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு இன்னும் ப்ரூவ் பண்ணல அவரு. அப்படி இருக்க சமயத்துல இவங்க 2 பேர் கூட்டணி வச்சாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்றத கேள்வி இருக்கு இல்லையா. ஆனா ஒரு வலுவான கூட்டணியா இருக்குல்ல. இப்ப மத்த கூட்டணிகளோட 2 பேர் சேரும் பொழுது இன்னும் 2 கட்சிகள் வந்து சேருவாங்க. இந்த கூட்டணி வலிமை அடையும் அப்படிங்கறத தகவலா இருக்கு. இப்போ பாமக பத்தி பேசும்போது இந்த சித்திரை பெருநிலவு விழா பத்தி பேசுறீங்க இல்லையா, அதற்கு வந்து தடாபுடலா ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏற்பாட்டுக்கே வந்து அன்புமணி தான் தலைமை தாங்கி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது மாநாட்டு குழு தலைவரே அவர் தான். சோ மே 11ஆம் தேதி இந்த விழா வந்து நடக்க போகுது மாமல்லபுரத்துல. அதுக்கு வந்து இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற ஒரு பக்கம் பண்ணாலுமே இன்னொரு பக்கம் வந்து இந்த மாநாடுக்கான அழைப்புதல் வந்து மிக முக்கியமான ஒருத்தருக்கு போயிருக்கு. இவருக்கு அழைப்புதல் கொடுத்திருக்காங்க, அவரு வரன்னு சொல்லிட்டாரா அப்படின்ட்டு பல புருவங்களை உயர்த்தி இருக்குது. அதாவது இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் 89 பாமக ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து 2013 வரைக்கும் சித்திரை திருநாள் விழா கொண்டாடிட்டே வந்தாங்க. 12 வருஷமா நடத்தல. அந்த 2013 நடந்த கலவரம் தான் அது காரணம். அந்த விழா முடித்துட்டு வரும்பொழுது இரு சமூகங்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல், போலீசாரோட மோதல், மரக்காணம் கலவரம் வரலாற்றுல ஒரு கருப்பு பக்கம். அதை அடுத்துதான் தமிழக அரசு இத்தனை பஸ் எரிச்சிட்டாங்க காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட போய் பாமக கேட்டது, அதெல்லாம் சர்ச்சையானுச்சு. இதையடுத்து ராமதாஸ் கைது செய்யப்பட்டாரு. 2013 மே 11 தான் வெளியே வந்தாரு. இன்னைக்கு அதே மே 11 இந்த விழா மறுபடியும் கொண்டாடப்படுது. இதே அதையும் இணைச்சு பார்க்கணும். அதே நேரம் இதுல அப்போதைக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்தவங்க விசிக திமுக கொண்ட கட்சிகள் அப்ப ஸ்டாண்ட் எடுத்தாங்க எதிராக. சோ இப்ப வரைக்கும் அந்த கலவரத்தை பத்தி விசிக நிர்வாகிகள் பலரும் பாமகவை குற்றம் சொல்லிட்டே வருவாங்க. இந்த நேரத்துல அரக்கோணத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் போயிருக்காரு. அங்க பல்வேறு திட்டமிட்ட கட்சி நிகழ்ச்சிகள்லாம் இருந்துச்சு. சோ அதுக்காக போனவரை அங்க இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் இது மாதிரி ஒரு சில பேர் வந்து அவரை காரை நிறுத்தி இது மாதிரி விழாவுக்கு நீங்க வரணும்னு, நீங்க வர்றது நல்ல ஒரு வாய்ப்பா போச்சு, உங்களை பார்த்துட்டோம், நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்விடேஷன் கொடுத்து தங்களை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுல ஒருத்தர் எல்லாம் சொல்றாரு, நான் வந்து உங்க வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்ப்பேன், நீங்க போடுற அறிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிலாம் சொல்றாரு. ரொம்ப இணக்கமா அரசியல் களத்துல எதிரும் புதிருமா இருந்தக்கூடிய 2 அமைப்புகள் ஒன்றா சேர்ந்து அவர்கிட்ட கொடுக்கறது நல்ல விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. திருமாவளவனும் புன்னகையோட அந்த இன்விடேஷன் வாங்கிட்டு கார்ல ஏறாரு.
மாநாடுக்கு வெற்றிகரமாக சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சாரு. இதேதான் சமீப நாட்களுக்கு முன்னாடி இப்ப கள்ளக்குறிச்சியில மது ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு. அதுல வந்து திருமாவளவன் பாமக பாஜக 2 பேரும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு. அந்த மாநாட்டு விழாவுக்கு அதிமுக அழைக்கிறோம், மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பாஜக பாமக அழைக்க முடியாது. அப்ப ஏங்க பாமக அழைக்க முடியாது, பாமக தானே இத்தனை நாளா மதுவுக்கு எதிராக போராடிட்டு வராங்க அப்படின்றப்ப இல்ல நாங்க சாதிய அளவுகோல்ல அவங்களை நாங்க புறக்கணிக்கிறோம், அது மாதிரி மத அளவுகோல் வச்சு பாஜகவை இந்த மாநாட்டுக்கு அழைக்கல அப்படின்லாம் சொன்னாரு. அப்ப அன்புமணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, நாங்க மது ஒழிப்புக்கு எதிராக நாங்க வந்து பிஹெச்டி பண்ணோம், இவர் ஒரு எல்கேஜி தான் பண்ணிருக்காருன்னு சொன்னாரு. சோ இப்படி கடந்த காலங்கள் நிகழ்வு இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியில திருமாவளவன் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 குறைவு, கலந்துக்க மாட்டாரு அப்படிங்கறது அந்த விசிகாவை சேர்ந்தவர்கள் சொல்ற செய்தியா இருக்கு. ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமாவளவனுக்கு இன்விடேஷன் வந்து பிளான் பண்ணி கொடுத்த மாதிரி தெரியல, அந்த வெளியில வந்திருக்காரு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. இதனால வந்து ஏற்கனவே இந்த அரசியல் களத்துல எதிரும் புதிருமா செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில வந்து திருமாவளவன் கலந்துக்கு வரா அப்படின்னு பார்த்தா கலந்துக்க மாட்டாருன்னு சொல்றாங்க கட்சி நிர்வாகிக்கலாம். இப்போ இந்தியா முழுக்கவே தொடர்ந்து விவாதம் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சட்டம் என்ன அப்படின்னா வக்ஃப் திருத்த சட்டம் தான். அதுக்கு வந்து சட்ட ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி பல தரப்பினர் வந்து அதுக்கு எதிராக நிக்கிறாங்க இல்லையா. உச்சநீதிமன்றமே வந்து அந்த சட்டத்துல பண்ண ஒரு திருத்தத்திற்கு தடை விதிச்சிருக்காங்க. குறிப்பா வந்து இஸ்லாமியர்களை தான் அந்த சட்டத்தை தொடர்ந்து எதிர்த்து வராங்க. இந்த மாதிரி சமயத்துல ஒரு இஸ்லாமிய பிரிவு வந்து இந்த சட்டத்தை ஆதரிச்சு மோடியை பார்த்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. யார் அந்த இஸ்லாமிய பிரிவுன்னு கேட்டீங்க அப்படின்னா தாவூதி போரா முஸ்லிம்ஸ் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பிரிவு இந்தியாவில் இருக்கு. அதாவது அதிகமா வந்து இவங்க குஜராத்ல தான் இருக்காங்க. இவங்க வந்து எகிப்தை சேர்ந்தவங்க பூர்வீகமா கொண்டாங்க, அங்கிருந்து இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க போல. சோ அதிகமா வந்து குஜராத்ல இருக்கிறதுனால ஏற்கனவே இந்த ஒரு இஸ்லாம் கம்யூனிட்டிக்கும் மோடிக்கும் ஒரு நல்ல இணக்கமான உறவு இருக்கு, அதனாலதான் ஆதரிச்சாங்க அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை, அதாவது பெருவாரியான இஸ்லாமிய மக்கள் எதிர்க்கக்கூடிய சட்டத்தை இந்த இஸ்லாமிய கம்யூனிட்டி எதுக்கு ஆதரிக்கணும்னு கேட்கும் போதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டிக்கு வந்து பல தொண்டு நிறுவனங்கள் இருக்கு போல, அந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே வக்ஃப் சட்டத்துக்கு கீழே தான் வருது, அதனால வந்து எங்களால சுதந்திரமா செயல்பட முடியல, அதாவது எங்களோட சமூகத்திற்கு கீழே பல தொண்டு நிறுவனங்கள் இருக்கு, நாங்க வந்து சுதந்திரமா செயல்பட முடியாததற்கு பெரிய காரணமே வக்ஃப் சட்டம் தான். அது மட்டும் இல்லாம எங்களோட சொத்துக்கள் எல்லாமே வக்ஃப் சொத்துக்களா கிளைம் பண்றாங்க, அதாவது மீதி முஸ்லிம்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து எங்களோட சொத்துக்களையும் வக்ஃப் சொத்துக்களா கிளைம் பண்ணும் போதுதான் எங்களால சுதந்திரமா செயல்பட முடியல. இதுவரைக்கும் இருந்த வக்ஃப் சட்டம் வந்து எங்களுக்கு வந்து விலக்கு கொடுக்கல, ஆனா இப்ப வந்து மோடி கொண்ட சட்டம் வந்து எங்களுக்கு விலக்கு கொடுத்துருக்கு, இது உண்மையிலேயே எங்களுக்கு வந்து பெரிய ஒரு நிகழ்வு தான் சொல்லிட்டு மோடியை நேர்ல சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து பாஜக காரங்க அவங்க அரசியலும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க நீங்களே பாத்தீங்களா முஸ்லீம்கள் அந்த சட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாஜக அரசியலும் பண்றாங்க. அதுல என்ன அரசியல் இருக்கு? உண்மைதானே சொல்றாங்க, இஸ்லாமியர்கள் மோடி கிட்ட வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க பிரதமர். இல்ல அது வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா உண்மையை சொல்றாங்க, ஆனா அந்த உண்மையை வந்து ஹைலைட்டா சொல்லும் போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்க என்னதான் எதிர்த்தாலும் உண்மையை தெரிஞ்ச இஸ்லாமியர்கள் வந்து எங்களை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அரசியல் பண்றாங்க இல்லையா. அது ஒரு அரசியல் தானே. இப்ப ஏற்கனவே பல தரப்பினர் வந்து மோடி அரசுக்கு பெரிய சிக்கல் வந்திருக்குன்னு சொல்லும் போது இதோ ஒரு காரணமா காட்டி எங்களுக்கு சிக்கல்லாம் இல்ல, இந்த சட்டத்தோட உண்மை தன்மையை தெரிஞ்ச இஸ்லாமியர்கள்லாம் தொடர்ந்து ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பண்றது அரசியல் தானே. அப்புறம் நம்ம சென்சேஷனோட கடைசி பகுதியா இருக்கக்கூடிய எப்படி எல்லாமா நடக்கும், உண்மையிலேயே அப்படி நடக்குமான்னு கேட்டு நீங்க ஆச்சரியமாவீங்க. அதாவது இப்போ பல மருத்துவமனைகள்ல விபத்து நடந்து போய் சிகிச்சைக்கு சேர்றவங்க இருக்காங்க. அப்படி சேர்ற பலருக்கும் அல்லது வயிற்று வலி காரணமா சேர்ற பலருக்கும் மருத்துவர்கள் வேறு சில இடங்களில் ஆபரேஷன் பண்ணுவாங்க உடம்புல. அதுவே வினோதம், அது கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்ல மணிஷ்னு ஒரு பையன் இருக்காரு. இவரு விபத்துல அடிபட்டு காலில் அடிபட்டு போய் மருத்துவமனையில சிகிச்சைக்கு சேர்ந்திருக்காரு. பார்த்தா அவரோட அப்பாவுக்கு பிடிச்சி கையில வச்சு ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க. இது என்ன கொடுமையா இருக்குப்பா, எனக்கு அடிபட்டுச்சு, எங்க அப்பாவுக்கு எப்படிங்க வந்து ஆபரேஷன் பண்ணீங்க, தண்ணிகன் போட வந்தாங்க, அது மாதிரியா பேஷண்ட பார்க்க வந்தாங்க. அதுதான் ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அதுல என்னன்னா அவங்க அப்பா வந்து முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரால் பேச முடியாது. அப்படிப்பட்ட பட்சத்துல நீங்க எப்படி அவர் கொண்டு வச்சு அதுவும் கையில ஆபரேஷன் பண்ணீங்க, எந்த எதுவுமே தெரியாம எப்படி பண்ணீங்க, காலில் அடிபட்டது எனக்கு, எங்க அப்பாவை கையில ஆபரேஷனா அப்படின்னு அந்த பையன் ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இது ராஜஸ்தான்ல இன்னும் இப்படி எல்லாம் மருத்துவர்கள் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கு. ஓகே பிரித்தி, இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும், நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. அடுத்து நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.